நாம் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமத்தின் புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை குறித்து நாம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை குறித்து அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் அறிந்த ஒரு காரியம்தான். இந்த நோவா யார் அப்படின்னு சொன்னால், ஆதாமிலிருந்து 10வது தலைமுறையானவன் தான் இந்த நோவா. அதாவது இவனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன அப்படின்னா லாமேக்கு. இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஏனோக்கு 7ஆம் தலைமுறையானவன். இந்த நோவா அதிலிருந்து 3 தலைமுறை தள்ளிதான் இவன் பிறந்தான். அதாவது மெத்துசாலாவை பெற்றான், மெத்துசாலா லாமேக்கை பெற்றான், லாமேக்கு இந்த நோவாவை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் பிறக்கிறதுக்கு 96 வருடங்களுக்கு முன்பதாக நோவா மரித்து போனான். இந்த ஆதாம் மரித்து மன்னிக்கணும், இவன் பிறக்கிறதுக்கு முன்னதாக ஆதாம் மரித்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு பெயர் வைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தை முன்னிட்டு வைக்கிறாங்க. சில பேர் வாய்க்குள்ளேயும் போது வாயிலேருந்து வெளியிலையும் வராது, வச்சவங்களுக்கு சொல்லவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பேர் வைக்கும் பொழுது கர்த்தர் சிலருக்கு பேர் வைத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அபிராம் என்று சொல்கிறதா ஆபிரகாம்னு வச்சார். யாக்கோபு சொன்னார், நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். நாம் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும் பொழுது சவுலை பவுலாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் நாம் தெரியும். அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் பழைய ஏற்பாட்டிலும் கூட பெயர்களை வைக்கும்போது சில அர்த்தங்களோடு கூட வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். யோசேப்பு தன் குமாரருக்கு பேர் வைக்கும்போது மூத்தவனுக்கு மனாசேன் வைக்கிறான். ஏன் மனாசேன் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி செய்தார், அதனால் அவனுக்கு என்னது மனாசே. 2வது மகனுக்கு என்ன பேர் வச்சாருன்னு சொன்னால் எப்ராஹிம்னு வச்சார். ஏன்னா எப்ராஹிம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், என்னை இந்த தேசத்திலே பழுகி பெருகும்படியாக செய்தார், எனவே 2 பேருக்கும் வைத்தேன். அப்படியே அந்த நோவாவுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது. மோசைக்கு பேர் வைக்கும்போது பேர் வைக்கும்போது சொன்ன எப்படின்னா, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால இவனுக்கு மோசே. அப்படியா இருந்தால் இந்த நோவாவுடைய பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் சபித்த பூமியிலே அவன் எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எங்களை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். அதாவது கர்த்தர் சபித்த பூமி, ஒரு பகைமையை அவன் என்ன முறியடித்து தேவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி எங்களை தேற்றுகிற ஒருவனாக இருப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயர் வைத்ததாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறதற்கு நோவா மட்டும்தான் அந்த நாட்களிலே வாழ்ந்தவனாக இருந்தானா, அல்லது போனான் ஆதாமை போல நோவாவை கர்த்தர் உண்டு பண்ணினாரா? இப்படி பல கேள்விகளை கேட்கும் பொழுது வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்படித்தானே? நோவா எப்படி இருந்தானா, வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறது என்னமோ ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், அற்புதங்களை அடையாளங்களை விசுவாசித்தவர்கள் தான், அல்லது போனால் மனம் திரும்பினவர்கள் தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனாலும் நீதிமானும் உத்தமனுமாக இந்த உலகத்திலே கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பாவமும் செய்யாதவர்கள், மற்றவருடைய பொருளை இச்சியாதவர்கள், மற்றவர்களை குறித்து எந்த காரியம் இல்லாதவர்கள், அல்லது போனால் வேறு எந்த பாவங்களும் இல்லாதபடிக்கு தங்களை நீதிமான்களாக வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உத்தமர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோவாவிலே இன்னொரு விசேஷித்த தன்மை ஒன்று காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் போட்டிருக்கும் இல்லையா? நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டார். சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே முடிகிறது என்றால், நோவாவை போல தான் இன்னொருவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய பேர் ஏனோக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணாமல் போனானாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏன்? அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. என்ன மனுஷர்கள் என்ன செய்ய பெருகுனா பூமியில பெருகுனா என்ன பெருகுனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய யோசனைகள் எல்லாம் பொல்லாதது, அவருடைய அக்கிரம சிந்தைகள், அவருடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். இவ்வளவு பேர் இருக்கும் போது எத்தனை லட்சமோ எத்தனை கோடி நமக்கு தெரியாது. ஒருவேளை 100 பேரானு வச்சுக்கோமே, அந்த 100 பேர்ல ஒருத்தன் இந்த நோவா. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய அண்ணன், தம்பி, சகோதரன், தகப்பன், தாய் எல்லாம் இருக்கலாம். அவர்களில் நான் தேவனுடைய கண்களிலே இரக்கம் பெறத்தக்கதாக நீதிமானும் உத்தமனுமாக நான் நடந்து தேவனோடு கூட சஞ்சரிப்பேனே, ஆனால் கர்த்தருடைய கிருபையின் கண்கள் என் மேல் விழும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த மனிதனிடத்திலே விசேஷமாக இன்னொரு காரியம் காணப்பட்டது. இன்றைக்கு உத்தமனாக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், கர்த்தரோடு கூட நன்றாக நெருங்கி ஜெபிக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் விசேஷமாக இன்னொன்று தேவைப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் எதை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டதை கொஞ்சம் மாற்றி செய்ய முற்பட்டான் அல்ல, எதை கர்த்தர் சொன்னாரோ அதையே அவன் செய்தான். எதெல்லாம் கடைசி வரைக்கும், அந்த கதவை மூடும் வரைக்கும் எதையெல்லாம் சொன்னாரோ அதை செய்தான். அதற்கு பிறகு அவன் வெளியிலே வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு மனிதனாக மாறினான். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்கிறது. நாம் எந்த கெட்ட சிந்தனைகளோ அல்லது போனால் வேற எதையோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். நாம் நீதிமான்களாக இருக்கலாம். ஆனால் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக மேலான ஒன்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவ சித்தத்தை தேவன் சத்தத்தோடு கூட பேசும்போது அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஏனென்று எனக்கும் விளங்கல. எனக்கு தேவனிடத்துல தான் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக இருந்தால் அதை நான் செய்கிறதுக்கு என்னை வழிநடத்தும் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். இதை நீ செய்யாதே அல்லது போனால் இதை செய் என்று சொன்னால் அதற்கு இணங்க மறுக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியா இருந்தா தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை என்கிற வார்த்தைக்கு ஒரு ஈவு என்று சொல்லப்படுகிறது, தயவு என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்ப்போமானால் அதாவது தகுதியில்லாத ஒன்றுக்கு தகுதியை ஏற்படுத்துகிறது தான் அந்த கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நான் சொல்வேன் என்று சொன்னால், ஒரு பிள்ளை படிக்குது. அந்த பிள்ளை படிச்சுட்டு 6ஆம் வகுப்புல இருந்து எங்கே போகுது, கிம்னாசியம் போகணும். கிம்னாசியம் போகிறதுக்கு போனால் அந்த பிள்ளைக்கு குறைந்தபட்சம் என்ன 4 தசம் 2 வேணுமா? 4 தசம் 2 வேணும். ஆனால் இந்த பிள்ளைகிட்ட இருக்கிறது 4. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்லலை, உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சின்னதை எடுத்துக்கிட்டு ஏதோ போட்டுக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானோ, இந்த இதில் பயமாக இருக்குது இப்போ ஏதோ பேசுகிறதுக்கும். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 4 தசம் 2 வேணும். இந்த பிள்ளையினுடைய அந்த பேப்பரை திருத்துறவன் பார்க்குறான், திருத்தி எல்லாத்தையும் செய்து இந்த பிள்ளையுடைய மார்க்ஸை பார்த்தா இந்த பிள்ளைக்கு 2 மார்க் குறையுது, அந்த தசம் 2 இல்லை. அப்போ இந்த பிள்ளை என்னன்னா அடுத்து அந்த தொடர்ந்து போறதுக்கு தகுதியற்ற ஒரு பிள்ளையாக காணப்படுகிறது. ஆனா இவன் யோசிக்கிறான், இப்பொழுது இந்த தகுதியற்ற பிள்ளைக்கு இந்த 2 மார்க்ஸால போக முடியலன்னு சொன்னா இன்னும் 2 வருஷம் இது படிக்கணும், படிச்சாதான் 8ஆம் வகுப்புல என்ன செய்யலாம், எடுக்கலாம். எனவே இந்த 2 வருஷம் அது படிக்கும்போது ஒருவேளை மன உளைச்சலுக்குள்ள ஆகலாம். எனவே அந்த பிள்ளைக்கு நான் ஒரு 2 மார்க்ஸ் போட்டேன்னா இந்த மாணவன் தொடர்ந்து போவான் என்று சொல்லி 2 மதிப்பெண்களை போடுகிறான். அவன் தொடர்ந்து போகிறான். தகுதியில்லாத ஒன்றுக்கு
தகுதியை ஏற்படுத்திக் இதுதாங்க கிருபை. நானும் நீங்களும் கூட தகுதியற்றவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு அடிமை என்று சொல்லுவோம். அடிமைக்கு பிறந்த ஒரு பிள்ளை அரசனுடைய வீட்டிலே இருந்து அரச போஜனம் சாப்பிடும் என்று சொன்னால் நினைத்து பார்க்க கூடுமா? முடியுமா? எங்க யார் அது அப்படி நடக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது கடினமான காரியம்தான், முடியாத காரியம்தான். ஆனால் தேவனால முடியாத ஒண்ணுமில்லை. இந்த மாலை வெள்ளம் தகுதியற்ற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் கேட்டவைகள் எவ்வளவுகளோ அவைகளை செய்து முடித்து நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னா, மோசே பிறந்தான். மோசே பிறந்த போது பார்வோனுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், எல்லா பிள்ளைகளையும் தூக்கி எங்க போடு? நதியில போட்டு. நதியில போடு. இவ்வளவுதானே, ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் நதியில போட்டு கொன்று அப்படின்றதான் அவனுடைய ஒரே ஒரு கட்டளையாக இருந்தது. இப்போ என்னன்னு, மோசேயும் பிறந்தான். மோசே பிறந்த போது அவள் என்ன செய்தால், 3 மாத கால அளவும் அவனை என்ன செய்தால், ஒளித்து வைத்தாள். அதுக்கு பிறகு அங்க அவனை வைக்க முடியல. இந்த 3 மாத கால அளவும் அவனை ஒளித்து வைக்கும்போது கர்த்தருடைய கிருபை எவ்வளவாக இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நேரம் போர்ச்சேவர்கள் முன்னால போவாங்க, வீட்டு வாசல் இங்கிட்டும் போவாங்க, அங்கிட்டும் போவாங்க. அந்த நேரத்தில் அவருடைய கண்களை மறைக்கிறார். 1, 2, இந்த புள்ள அழாம இருக்கிறதுக்கு, சத்தம் போடாம இருக்க கிருபை செய்ய. அமைதியா இருக்கு. சத்தம் கேட்டிருந்தா உடனே உள்ள வந்துருவான். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அன்புன்னு பாருங்க. இப்ப என்ன நடக்குது, இனிமே வச்சுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த நாணல் பெட்டிக்குள்ள மோசையை வைத்து இப்ப என்னது, நதியில போடுறா. இந்த நதியின் தண்ணீர் வேகமாக போகுமானால் அந்த பிள்ளை எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது. நதி என்ன சின்ன இடமா இங்கிருந்து அங்கிட்டு போறதுக்கு? அது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா புள்ள எங்க போய் முடியுதோ தெரியல. பார்வோன் சொன்னபடியே நதியில தான் இவனை போடப்பட்டாச்சு. ஆனா ஒரு பெட்டியில வச்சு போட்டாச்சு. இந்த பெட்டி எங்க போகுதுன்னா, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த இடத்துக்கு போகுது. அங்க என்னன்னா, பார்வோனுடைய குமாரத்தை குளித்து கொண்டிருக்கிறாள். குளித்து கொண்டிருக்கும் போது என்ன, ஒரு நாணல் பெட்டி மிதக்கிறதே, அதை விட்டுவிடுன்னு சொல்லாதபடிக்கு அதை எடுத்துட்டு வான்னு அதை திறந்த ஒரு அழகான ஆண் குழந்தை அது அழுகிறது. உடனே அவ தூக்கி அதை எனக்கு வளர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். தாயினிடத்திலே கொடுத்து சொல்லுகிறார், எப்படின்னா, இந்த குழந்தை எனக்காக. இப்ப வளரும் போது அவன் எங்கே இருந்து போஜனம் பண்ணுகிறான் என்று சொன்னால், அரண்மனையிலே இருந்து போஜனம் பண்ண. அதான் எபிரேயருக்கு எழுதும் போது என்ன செய்யணும், அரண்மனை மேலான சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னா, அந்த அரண்மனையில யாரும் அந்த அடிமையாய் இருக்கிற தகுதியற்ற ஒருவன் இந்த நிலைமைக்கு வர முடியும் என்று நினைக்க முடியுமா? ஆனால் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாமும் கூட இப்படி நினைக்கலாம். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் நம்மை எங்கே உயர்த்தி வைப்பார் என்று நாம் அறியோம் என்று சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவ்விதமாகவே தான் இருக்கார். நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார், நம்முடைய குடும்பங்களை உயர்த்துவார், நம்முடைய சபையை உயர்த்துவார். நாம் எல்லா இடத்திலும் உயர்வை காண்போம் என்று சொல்லுகிறேன். காலங்கள் கடக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையானது மாறாது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீது உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு விதையை போடுகிறார். எப்படி என்று சொன்னா, இன்னும் சவுலுடைய குடும்பத்தாரிலே தயவு பெறத்தக்கதாக, கிருபையை பெறத்தக்கதானவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான். என்ன நடந்தது சொன்னால், சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள். நீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னாக்கும், சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். ஓகே, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், எல்லாருக்கும் விளங்குதை பேசிட்டு போகிறது. ஏன்னா செய்தி பெருசு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனவே வேகமாக நான் போடுறேன். என்னது, சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள் என்கிற செய்தி கேட்கப்படுகிறது. 5 வயது குழந்தையான மேவிபோசேத்துக்கு என்ன செய்கிறான், தாதியினிடத்தில் இருக்கிறான். இந்த செய்தியை தாதி கேட்ட போது பார்க்கிறாள், இவனையும் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி இவனை எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து விட வேண்டும் என்று சொல்லி நல்ல எண்ணத்தோடு கூட என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். ஓடுகிற போது தடுக்கி கீழே விழுகிறாள். விழுந்தால் அவனுடைய கால்கள் முடமாக்கப்படுகிறது. முடமாக்கப்பட்டவன் வளருகிறான்.
முடமாகவே இருக்கிறான். ஆனால் இப்பொழுது ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னா, அவனை அழைத்து வா என்று சொல்லுகிறான். அழைத்து வந்தபோது ராஜா சொல்லுகிறான், இனிமேல் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தருவேன், அதே வேளையில் நீ என்னோடு கூட இருந்து போஜனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, 2 சாமுவேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் கனப்படுத்துறதுக்கு நான் எம்மாத்திரம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ படித்திருக்கலாம், நீ அழகுள்ளவனாக இருக்கலாம், நீ வசதி படைத்தவனாக இருக்கலாம், நீ அநேகரை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நிலைமைக்கு உன்னையும் என்னையும் உயர்த்தினவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். செத்த நாய் போல அவன் சொல்றான். செத்த நாய் மேல என்ன தெரியுமா இருக்கும்? இளையான் மோதும். பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், சிலர் பரிதாபப்படுவார்கள், இந்த நார்றதை கொண்டாந்து இங்க இருக்கு, தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்படிப்பட்ட என்னை தான் தேவன் கண்டுகொண்டார். இந்த அந்த தயவு எப்படின்னா, இந்த தகுதி இல்லாத எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தா இதிலே நீங்களும் சம்பந்தப்பட்டு இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அவனுக்கு என்னது? இப்படிப்பட்ட எனக்குத்தானே ஆண்டவர் இரக்கம் பண்ணினார், எனக்குத்தானே இந்த மேலான தயவு கிடைத்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசை அந்த நாட்டில் இருக்கும்போது எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும், உங்களோடு படித்தவர்களுடைய நிலைமை தெரியும். ஆனால் தேவன் உங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே வைத்திருப்பார் என்றால், இது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதி, இதுதான் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை சுமக்கிறதுக்கு மரியாளை ஆயத்தப்படுத்துகிறார். மரியாள் மட்டுமா பரிசுத்தம்? அந்த நாளில் வேற யாரும் பரிசுத்தமா இல்லையா? ஆனால் மரியாளை ஆயத்தப்படுத்தின போது தூதன் வருகிறான், வந்து சொல்லுகிறான், நீ உலக ரட்சகரை சுமக்க போறம்மா அப்படின்னு. அவ பயந்துட்டா. பயந்த போது அவன் சொல்றான், உனக்கு எப்படி தெரியுமா இது வந்தது? தேவனாலே நீ கிருபை பெற்றாய். நீங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது பார்க்க, 30ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்றைக்கு தேவனிடத்தில் கிருபை பெற்றதனால்தான் நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு காணப்படுகிறோம். நாம் யார் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதக்காரன் இவ்விதமாக வர்ணிக்கிறான். சங்கீதம் 103ல நீங்க பார்ப்பீங்கன்னா 4-5 வசனங்களை வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலா வயது போலாக என்ன செய்தார் என்று சொன்னால், உன் பிராணனை அழிவுக்கு மீட்டார். என் பிராணனை அழிவுக்கு மீட்டார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்க மனதிற்றவனாய் இருந்திருப்பேனே, ஆனால் எனக்கென்று ஒரு அழிவின் பாதை இருக்கிறது, அதன் முடிவு நரகம். ஆனால் இந்த அழிவின் பாதையிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டு என்னை தம்முடைய பாதையிலே நடத்தும்படியாக தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு என்ன செய்யுதுன்னா, என்னை நன்மையால் திருப்தியாக்கி இருக்கு. எதை? வாயினால் நன்மையால் திருப்தி. அதனால தான் இப்ப என்ன சொல்றேன்னா, என் ஆண்டவர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருந்தால் நான் எங்கேயோ இருந்திருப்பேன் என்று சொல்லுகிறேன். உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எல்லா இடத்திலும் நாம் சொல்லுகிற ஒரு காரியம் தானே, நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன், ஏதோ ஒரு நிலைமையில இருந்திருப்பேன், ஏதோ ஒரு அக்கிரம செயல்கள் இருந்திருப்பேன். அந்த நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களைப் போல அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக நான் காணப்பட்டிருப்பேன். என்னுடைய சிந்தனைகள் பொல்லாதவைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் தேவன் என்னை மாற்றினது என்னன்னா, அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் தேவ தயவு. தகுதி இல்லாத எனக்கு அந்த இதை தந்த. அதான் ரோமருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல,
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அப்ப இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம் என்றால் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதுக்கு முன்பதாக நாம் பாவிகளாய் இருந்தோம் என்று வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்து இயேசுவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டது நிமித்தமாக இந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்ன கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது? யாருக்கு இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தரை நம்பினவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தரை நம்பினவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க. கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன் என்ன செய்வான் என்றால் கர்த்தருக்கு பயந்தவனாக இருப்பான் என்று சொல்லிப்பார்கள். நீங்க சங்கீதங்களுடைய புத்தகம் 103ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த கிருபையிலே காக்கிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகம் 128ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி, உன் மனைவி வீட்டோரங்களிலே கழித்தரும் திராட்சை செடியை போல இருப்பா, உன் பிள்ளைகள் எல்லாம் பந்தய சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல இருப்பா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. எப்படின்னா பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பி கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா 1000 தலைமுறை மட்டும் இரக்கமும் கிருபையும் பாராட்டுகிற தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். வேற அப்படித்தானே சொல்லுது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார். 1000 தலைமுறைக்கு கிருபை பாராட்டுகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை பாராட்டுவார் என்று விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை என்ன செய்கிறேன்னு சொன்னா நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. என்னது? முதலாவது ஜெபம் பண்ணணும் போது நாம் என்ன செய்யணுமா? பாவ அறிக்கை செய்யணும். நாம் யார் என்பதை தேவ சமூகத்தில் நின்று ஒரு விசை நிதானிக்கணும். நாம் நீதிமான்கள் தான். நீதிமான்களா இருந்தாலும் நாம் எவ்வளவாயினும் இந்த பூமியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய எல்லா காரியத்திலும் ஏதோ ஒரு வகையிலே தவறுதல் ஏற்பட்டிருக்குமே என்று சொல்லி நினைக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், என் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணும்போது என் தேவன் என் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் அவன் செய்கிற முதலாவது காரியம் பாவ அறிக்கை. அந்த பாவ அறிக்கை செய்து அதுக்கு பிறகுதான் நான் பரிசுத்தமான போதுதான் தேவனோடு கூட அன்பு செலுத்த முடியும். அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு பிறகு கர்த்தரிடத்தில் அன்பு கூறணுங்க. முதலாவது ஆண்டவரே நேசிக்கிறேன், வைக்கிறேன், போறேன், இருக்கிற எல்லாம் சொல்லலாம். ஆனா எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குமானால் பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே நடுவில் பிரிவினை சுவராக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தா நான் பாவத்தை அறிக்கை செய்யும் போது நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நான் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது உடன்படிக்கையையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிற ஒரு மனுஷனாக நான் மாறுவேனே. ஆனால் நான் ஜெபம் பண்ணுகிறது நல்லது, பாவ அறிக்கை செய்கிறது நல்லது, கர்த்தரிடத்திலே அன்பு செய்கிறது நல்லது. கர்த்தரிடத்திலே அன்பு செய்வேனே ஆனால் நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் இருப்பேனே. ஆனால் வேதம் சொல்லுகிறது கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை காக்கும், கிருபை வழிநடத்தும்,
கிருபை தேவைகளை சந்திக்கும், கிருபை வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா முதலாவது நான் ஜெபிக்கும் போது பாவரிக்கை செய்து அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொள்ளும் பொழுது மகத்துவமுள்ள தேவன் என்ன செய்வார்னா தம்முடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா மனித தயவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் ஆண்டரோடு இருக்கும்போது அதுக்கு சில வேளை ஆண்டவர்கிட்ட இப்படி எல்லாம் நான் நல்லா இருக்கும்போது எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு போற உண்மை வரும். இவ்வளவு பெரிய இதெல்லாம் போட்டு சட்டங்கள்லாம் போட்டு ஜெபிக்க கூடாதுன்னு சொன்ன தானியேல் ஜெபித்த போது சிங்கங்களின் வாய்களுக்கு இரையாவா என்று சொல்லி எச்சரிப்பு கிடைத்தது. ஆனாலும் அவன் அன்பு வைத்திருந்தான், அவன் பாவரிக்கை செய்தான், கற்பனைகளை கை கொண்டான், கற்பனைகளின்படியே தேவனை ஆராதிக்கிறவனாய் மாறினான். ஆனால் தேவன் மௌனமாகத்தான் இருந்தார். எதுவரைக்கும் இருந்தார்? சட்டங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் இருந்தார். சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, அநேக கண்கள் கண்டது. எங்கே இவனுடைய தேவன் என்று ஒரு கேள்வி கேட்கத்தக்கதான ஒரு நிலைமைக்குள்ளே வந்துவிட்டான். ஆனால் தேவன் அந்த இடத்திலே தம்முடைய கிருபையை செய்தார். எப்படின்னா சிங்கங்களின் வாய்களை கட்டினார். சிங்கங்களின் வாய்களை கட்டின போது தகுதியில்லாத இந்த தானியேல் தகுதி பெற்றவனாக வெளியிலே வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ கர்த்தரை ஆராதிக்கலாம், பாவ அறிக்கை செய்யலாம், நீ கற்பனைகளை கை கொள்ளலாம். ஆனாலும் உன்னுடைய காரியங்களில் தேவன் இன்னும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் என்று சொல்லி நீ கவலைப்படாதே. ஏற்ற வேளைகளிலே பதில் கொடுக்கிற தேவன் அவர் அசைவாடுகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தானியேலுடைய நண்பர்கள் என்ன செய்தார்கள்? சிறையில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்களை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அக்கினியில போட்டிருப்பாங்க. அக்கினியில போடும் போதும் கூட எல்லா நாதசுர எதை வாசிச்சு தான் என்ன பிரயோஜனம்? ஆனா அவன் தீர்மானத்தோடு இருந்தான். உம்மிலே அன்பு வைத்த நான் எக்காரணத்தை கொண்டு இந்த அன்பை விட்டு விலக மாட்டேன் என்று ஒரு தைரியமான சூழ்நிலை இருந்தான். அப்ப கூட ஒருத்தங்க கூட சொல்லியிருக்கலாம், எப்படின்னா இப்படி எது நடக்குமோ இல்ல. ஆனா 3 பேரும் ஒரே தீர்மானத்தில் இருந்தா, செத்தா சாவண்டா போய் சேருவோண்டா அப்படின்ட்டு. செத்தா சாவோம், செத்த பிறகு போய் சேருவோம். எங்கன்னா ஆண்டரோட போயிருப்போம். ஆனா என்ன நடக்குது? அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறவங்கள கட்டுறான், தூக்குறான், கொண்டு போறான், எல்லாம் நடக்குது. இதை கேள்விப்பட்டோன்னா 7 மடங்கு சூட்டையும் அதிகரிக்கிறான், அதுவும் கேட்குது. ஆனாலும் கூட தைரியமா இருந்தாங்க. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் இதை ஆராதிக்கிறது இல்லை. இன்றைக்கு மாலைவேளை இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன் குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டார். உன் சபையை வெட்கப்படுத்த மாட்டார். உன் ஜனத்தை வெட்கப்படுத்த மாட்டார். தேவன் உன்னோடும் அசைவாடுவார், உன் பிள்ளையோடும் அசைவாடுவார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த கிருபை என்ன செய்கிறதுன்னு சொன்னா மனித தயவை ஏற்படுத்துகிற. நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கோ ஆதியாகமத்தின் புத்தகத்துல 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என்னது? சிறைச்சாலை கொண்டு போனவனே அவன் தான். அவன் வீட்டில் தானே பிரச்சனை வந்தது. இப்போ என்னன்னா கர்த்தருடைய கண்களிலே யாருக்கு கிருபை கிடைத்தது என்றால் யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்த உடனே என்ன நடக்குன்னா, எல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, அவனுக்கு மனித தயவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அவன் சொல்கிறான், இனிமேல் நான் போய் யாரையும் பார்க்க தேவையில்லப்பா, யோசேப்பு நீ பார், எல்லாத்தையும் நீ பொறுப்பெடுத்துக்கொள். சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையிலே ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் நீ வெளியில வந்தோடனே இதை விட மேன்மையான ஒன்றுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்த வேண்டும். அங்க இருக்கும்போது 2 பேர் வர்றான். என்னன்னா, யோசேப்பையா, எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், நாங்க ஒரு சொப்பனம் கண்டோம், எங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? ஏன் அவ்வளவு வேற எவனுமே இல்லையாங்க? அந்த சிறைச்சாலை வேற எவனுமே இல்லையா? மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஜனங்களுடைய தயவையும் கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு மாலைவேளை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உனக்கு வெளியிலே மனித தயவு வேண்டுமானால் தேவனுடைய கிருபை இருக்குமேனால் அந்த தயவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜன், 2வது என்ன செய்யறான்னு சொன்னா, தயவை கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவன் சிங்காசனத்திலே அமரச் செய்வார். வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். என்னை ராஜாவாக்க. இவன் சொல்றான் என்னன்னா, அழுதுட்டு சொல்றான், என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய ஜனத்தை ஆள்றதுக்கு என்னால முடியுமான்னு கேட்டான். அப்படிதானே? ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களை என்னால நடத்த முடியுமா? அந்த இடத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு.
ஞானத்தை கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்துக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த யோசேப்புக்கு இதே மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். மனித தயவை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, உன் தயவு இல்லாமல் எவனும் காலாட்டக்கூடாது, எவனும் நடக்கக்கூடாது, எவனும் எதுவும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே கொண்டு வந்து அவனை ராஜபவனியாக நடத்தினார். யார் என்றால் சிறைச்சாலையில் இருந்தவனை. இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் சரி, உன்னையும் தேவன் இவ்விதமாக உயர்த்தி, தேவன் ஆசீர்வதித்து தம்முடைய தயவுள்ள கிருபையை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? கிருபை இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நம்ம முதல்ல தானியேலை பார்த்தோம். இன்னும் நிறைய காரியம் ஜெபத்துக்கு இருக்கு. ஆனால் ஜெபத்தை தள்ள மாட்டார் ஆண்டவர். ஜெபத்தை தள்ளாதபடிக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லிப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தகுதி இல்லாத ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு அண்ணாள் போய் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறா? ஆண்டவரே, எனக்கு என்னன்னு செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல, எனக்கு நிந்தையான பேச்சு, எனக்கு அவமானமான பேச்சு, எனக்கு கண்ணீரான ஆகாரம், இப்படியெல்லாம் இருக்குன்னு போய் கர்த்தரிடத்திலே போய் ஜெபம் பண்ணின போது அவளை ராஜநடையாக நடக்கத்தக்கதாக தேவன் செய்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு மாலையில் கண்ணீரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்விலும் அதை செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராய். அப்படியா இருந்தா சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி தான். சிம்சோன் பலசாலி. இப்போ என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடிச்சு கொன்னுட்டான். பெரிய வீரன். கொன்னுட்டு இப்போ கீழே படுத்து கிடந்து அழுகிறான். எப்படி அழுகிறான்னா, ஆண்டவரே தாகமா இருக்குது, விருத்த சேதனம் இல்லாதவர் கைகளிலே நான் மடிந்து போக வேண்டுமோ, பெரிய ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே, என்னை பாவித்தீர் ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு என் ஜீவன் இப்படி அற்பமாய் போக வேண்டுமோ என்று கதறுகிற விதமாக கதறுகிறான். என்ன நடந்தது? நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பள்ளத்தாக்க பிளந்து விட்டார். பள்ளத்தாக்க பிளந்து சொன்னாரு, தண்ணி குடிப்பா. தண்ணி குடிச்சோன்னா அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. அப்படித்தானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீ அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கிறியா? ஓ, சத்துருனை மேற்கொள்வான்னு சொல்றியா? உன் குடும்பத்தை மேற்கொள்வான்னு சொல்றியா? உன் பிள்ளையை மேற்கொள்வான்னு சொல்றியா? உன் சபையை மேற்கொள்வான்னு சொல்றியா? பயப்படாத. உனக்காக ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க ஆண்டவர் இன்றைக்கு முன்முள்ளவராக இருக்கிறார். அதன் தண்ணீரை குடித்து நீ ஜீவனோடு கூட, பலத்தோடு கூட, சுகத்தோடு கூட என் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் 4வது ஒரு காரியம் சொல்வேன்னு சொன்னால், தேவன் என்ன செய்கிறார்னா, தம்முடைய கிருபையை யாருக்கு கொடுக்கிறார்னா, அடைக்கலமாக கொடுக்கிறார். ஒரு அடைக்கலமான கிருபை உங்களுக்கு எனக்கு இருக்குது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். என்னது? உம்முடைய கிருபை எவ்வளவு பெருது? உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறாங்க ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே, அந்த செட்டையில் ஒரு இடம் இருக்குது ஆண்டவரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த செட்டையில் கீழே அடைக்கலமாக வந்தா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ ஒன்றும் பயப்படாத, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் இந்த வல்ல செட்டையின் கீழே நீ ஏறு. உனக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வரலாம், ஆனா நீ பயப்படாத, நீ இங்கே இரு. ஒரு முறை ஒரு போதகர் சொன்னது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போ சொல்கிறேன். ஒரு காற்று பண்டி ஒருவனை விரட்டிட்டு வருது. வரும்பொழுது அவன் ஒரு இப்படி பிளக்கப்பட்ட ஒரு பாறை இருந்ததாம். அந்த பாறைக்குள்ளே ஓடிட்டான். இந்த பண்டிக்கு அதுக்குள்ளே போக முடியாது. தலையை அடி அடின்னு அடித்து அது அங்கேயே செத்து போச்சு. இன்னைக்கு தேவப்பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஒரு அடைக்கலமாக ஒரு செட்டை இருக்கிறது, உன்னதமானுடைய செட்டை இருக்கிறது. அந்த மறைவிலே உனக்கும் எனக்கும் இடம் இருக்குது. அங்கே ஓடி போயிருந்தா விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தேவன் பாதுகாக்கிறவர் மட்டும் அதை விட மேலான காரியங்கள் செய்வார். எப்படி தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசிப்பு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கொடூரமானவர்களின் சீரல்
மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கு நிழலும் ஆனீர். என்னது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். எப்படி கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சில இடங்கள்ல பெரிய அந்த இது சேர்ச் மாதிரி இந்த சிலைகள்லாம் வச்சு அதே வேளை இந்த சிலுவையெல்லாம் இருக்கும். அங்கிட்ட இருந்து அந்த கடல் அலை அப்படியே வந்து அப்படியே எழும்புற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா? அது மாதிரி கொடூரமானவர்கள் அடிச்சு வரலாம், உங்களை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்லாம். கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிறது போல பெருவெள்ளத்தை போல இருக்க நீர் ஏழைக்கும் பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர் ஆண்டவரே. செட்டையின் நிழல்ல கிடைக்குது. பலனற்றவனுக்கு பலன் கொடுக்கிறார், தகுதியற்றவனுக்கு தகுதி கொடுக்கிறார், அவர் அவனை பாதுகாக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செட்டையின் கீழ் நமக்கு அடைக்கலம் இருக்கு. அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அதுக்குள்ளே வச்சுட்டு என்ன தெரியுமா செய்வார்? நீ இப்படியே பேசாமல் இருக்காத. அங்கே இருக்கும்போது அவனை என்ன செய்வார்? தகுதிப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க ஆரம்பிச்சு கர்த்தரோடு கூட இணை நல்லா. ஏன்னா போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாதான் தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் கர்த்தரோடு கூட நடக்கிறதுக்கு உண்டான அனுபவம் வரும். இல்லைன்னா கர்த்தரை தேடுற அனுபவமே வராது. நான் அதை சொல்வேன், நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நல்ல ஆண்டவரை கிட்ட போய் நல்ல ஆண்டரோடு கூட இணையனமா இருந்தா எவ்வளவு போராட்டம் வருதோ அவ்வளவு தான் இணைவா. ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் அவரை விட்டா வேற யாரும் இல்லைன்னு. அது வரைக்கும் அவர் என்ன பண்ண ரைட் விளையாட்டு பொம்மை மாதிரி ஆயிடுவார். எங்க போராட்ட பிரச்சனை வருதோ அப்பத்தான் ஆண்டவரே என்கிற ஒரு நிலைமை வரும். அருமையான கதை அதுக்கு வரணும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட நிலைமையில தேட உள்ள இருந்து தேடும் போது என்ன தெரியுமா செய்வாரு? ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒன்று என்ன செய்யணும்னா, நீ யுத்தத்துக்கு நீ பழக்கப்படணும். அதான் சங்கீதக்காரன், என் கைகளை யுத்தத்துக்கு போருக்கு என்ன செய்யறது? பழக்குவிக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் போனீங்கன்னா, யுத்தத்தை காணாத இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் கைகள் பலப்படும்படியாக தேவன் அவர்களை என்ன செய்தார்? பயிற்றுவித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான நான் மேற்கொள்ளணுமா இருந்தா என்னை பயிற்றுவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறா? அங்க கொண்டு போய் வைத்து என்னை துலக்கமான அம்பாக மாற்றுகிறார். என்னை துலக்கமான அம்பா மாற்றுறாரு. எடுத்து ஒரு வீசு அங்க போய் எய்தொன்னு அங்கேயே அவுட். அப்படித்தானே? அகஸ்டின் ஜெயக்குமார் அது அழகப்பட துலக்கமான அம்பா மாற்றுறதுக்கு துன்பங்கள் அனுப்புனீர் அப்படின்வாரு. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டி? துலக்கமான அன்பா மாற்றுறதுக்கு எனக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவர் பெரிய காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த நிழல்ல இருக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று விசுவாசிங்க. நீங்கள் எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது, எலியா ஒரு பக்தி வைராக்கியம். அவன் சொன்னான் அப்படிதான், பக்தி வைராக்கியம் உள்ளவன், ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பா நிற்கிறவன் அப்படின்னு எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி அவன் வாழ்ந்தான், உண்மைதான். ஆனால் இப்போ எப்படி இருக்கான்னா, நடுங்கி போயிருக்கிறான். பிரச்சனை, போராட்டம், அவள் கொடூரமானவ, அவள் சீரலுக்கு பயந்து போய் கண்மலையில் வந்து நிற்கிறான் பாருங்க. நின்று அங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11, 12 வாசித்தீங்கன்னா தெரியும். எங்கே என்ன நடக்குன்னா, பெரிய காற்று, எது கண்மலையை பர்வதங்களை பிளக்கத்தக்கதான பெரிய காற்று வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? பூமி அதிர்ச்சி வந்துருச்சு. பூமி அதிர்ச்சி வந்தோன்னே எப்படி இருக்கும்? ஒரு ஆட்டம் அங்கிட்டும் இங்கிட்டெல்லாம் ஆடுது இல்லையா? ஆடுது. அதுக்கு பிறகு நெருப்பு அப்படியே பழம்பு எழும்புது. பார்த்தா பயம், ஏற்கனவே பயந்து தான் இருக்கிறான், இப்போ பார்த்தா அதை விட பயம். ஆனாலும் கூட அதில் கர்த்தர் இல்லைங்க. சில நேரம் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இல்லைன்னு நானும் நீயும் கூட நினைப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் ஒரு அமைதியான நேரத்தில் மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுவார். எலியாவே, எலியாவே, எலியாவே. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் போராட்டம் வரலாம்,
பிரச்சனை வரலாம், பொறுமையாரு, அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம் என்று போடப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த வாசிங்க 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின்புதான் அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் என்ன சொல்லுது? நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். எலியாவே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்பதாக ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று, நெருப்பு பிளம்பு பற்றி எரிகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நீ பயப்படாதே. உனக்கு உன் காதுகளிலே கேட்கிற அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன். எலியாவே, எலியாவே, எலியாவே என்று கூப்பிட்ட அதே சத்தம் இன்றைக்கு மாலை வெள்ளை உன் காதுகளிலே கேட்குமானால் நீ அற்புதத்தை கண்டுவிட்டாய் என்று சொல்லுகிறேன். அந்த சத்தம் அதோடு கூட நிற்காது, அது அரவணைக்கிற ஒரு சத்தமாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது, ஆண்டவரே, முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என்னது பலவீனமா இருக்கிற, எது முள்ளு குத்துதுன்னு நீ ஒன்றும் பயப்படாத. நான் இப்போ என்ன செய்யறேன்னா உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உன்னை துலக்கமான அம்பாக நான் மாற்றுவேன். அதுதான் கர்த்தருடைய கண்களிலே கிடைக்கிற கிருபையா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா 5ஆவதாக நான் ஒரு காரியம் சொல்லுவேன். என்னன்னா, சங்கீதங்களுடைய புத்தகம் 57:3 வாசிக்கும் பொழுது, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவன் தம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். இந்த விதைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி ஒரு புத்தகத்தில் நான் வாசித்த ஒரு காரியம். ஒரு நீச்சல் தடாகம், அந்த நீச்சல் தடாகத்தில் நீச்சல் பயிற்றுவிக்கிற ஆசிரியர், பயிற்றாளர், அவர் 20 வருஷமாக அந்த நீச்சல் இதில் தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன இருக்குது, எல்லாம் தெரியும். இவர் ஒரு நாள் படுத்திருக்கிறாரு. நைட் படுத்திருந்தா இவர் தூக்கம் போகலை. தூக்கம் போகாமல் இருக்கும்போது, அவர் சொன்னது தான் அதில் எழுதியிருக்கிறாங்க, தூக்கம் போகாமல் இருக்கும்போது அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் நீந்திட்டு வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூக்கம் வந்துடுமே அப்படின்ட்டு போயிருக்காரு. இந்த தண்ணியை எல்லாரும் தொட்டு போவாங்க தெரியுமா? இந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க கிரவுண்டை தொட்டு போகிற மாதிரி சில ஒவ்வொருத்தில் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி இவர் ஒன்றும் செய்யலை, இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ இவர் லைட் ஒன்றுமே போடலை, ஏன்னா இவருக்கு என்ன படி எங்கே இருக்குது எல்லாம் தெரியும். அப்போ அவர் செஞ்சுருக்காரு, என்ன சரி நம்ம மேலே போயிட்டு நீந்தோன்னு மேலே போயிருக்கார் குதிக்கிறதுக்காக. இவர் மேலே போன போது மேலே அங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் என்னென்னா வெளியில் இருக்கிற சந்திரனுடைய அந்த ஒளி வரும். இவர் இந்த கையை எப்படி விரிச்சிருக்கிறார் பாருங்க, விரிச்சா அந்த செவுத்தில் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு சிலுவை இருக்கிறது போல இருந்திருக்கு. இவர் ஆண்டவரை அதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற கேள்விப்பட்டிருக்காரு, சும்மா இருந்திருக்காரு. அந்த சிலுவை இருக்கிறது கண்ட உடனே இவருடைய உள்ளத்தில் ஒரு காரியம், ஆண்டவர் இப்படித்தானே மரித்திருப்பார் என்று சொல்லுகிறார்களே அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் சிந்திச்சாராம். சிந்திச்ச போது அவருக்கு அங்கிருந்து பாய வேண்டும் என்கிற அந்த விருப்பற்று அவர் அப்படியே கீழே இறங்குறாரு. இறங்கி கீழே நம்ம பாஞ்சு கொஞ்ச நேரம் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாஞ்சிருக்காரு. பாஞ்சா நீச்சல் தடாகத்தில் தண்ணீர் இல்லை. ஏனென்றால் இவருக்கு தெரியாது, இவருடைய அனுமதி இல்லாமலே யாரோ அந்த தண்ணியை நேரத்திலாவது திறந்து விட்டுட்டாங்க. இவர் பாஞ்சா கொஞ்சம் காயங்கள் இருந்தது. அந்த காயங்களோடு கூட தான் அவர் சொன்னாராம், அந்த சிலுவை தான் என்னை காப்பாற்றினது என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, என்ன செய்கிறாருன்னா பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தேவன் கிருபையாக ஆபத்துகளிலிருந்து தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் ரோட்டில் போகிற எத்தனையோ ஆபத்து வருது, கர்த்தர் பாதுகாக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் கொஞ்சம் போகிறேன் நேரமாகுது. என்னன்னா அடுத்தது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கிருபை விலகாத கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்குறீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபையும் என்னது
என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனது உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலை மாதிரி ஆட்களை நம்பி இருப்போம். அவங்க எங்களுக்கு அது செய்வாங்க, இது செய்வாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. அது விலகிருங்க. இதுக்கெல்லாம் நிறைய சம்பவங்கள் சொல்றதுக்காக நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஆனால் அந்த மலைகள் விலகலாம், பர்வதங்கள் அகன்று போகலாம், ஆனால் என் கிருபையை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எது வேணும்? மலைகள் அல்ல, கிருபை மட்டும்தான் வேணும். கிருபை மட்டும் வேணும். ஒரு பவுலுக்காண்டு சொன்னாரு, கிருபை போதும்பா, அந்த கிருபை போதும். இன்னைக்கு தேவ பிள்ளை, அந்த கிருபை உனக்கு எனக்கும் போதும். அந்த கிருபை என்ன செய்யுதுன்னு சொன்னா, 2 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டு யாரு? சாலமோனை விட்டு விலக்க மாட்டேன் ஆண்டு சொல்லிட்டாரு. இப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால், நல்லா கேளுங்க, அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். தண்டிச்சு மறுபடியும் கொண்டாருவேன். அவனை நான் தள்ள மாட்டேன். நான் உனக்கு முன்னதாக இருந்த சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டேன். ஆனால் உன் சிங்காசனத்திலே உட்காரப் போகிற உன் மகனாகிய சாலமோனை அவனும் அக்கிரமம் செய்து பிழை செய்யும் போது அவனை தள்ளுகிறதல்ல, அவனை நான் அடித்து அவனை திருத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, ஒரு வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீதுக்கு அதே நிலையான கிருபையை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்று இந்த மாலை வேளையிலே திட நம்பிக்கையோடு கூட நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. ஓ, கர்த்தருடைய அருமையான வாக்குத்தத்தத்துக்காக கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று சொல்லுகிறேன். தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, தாவீது எனக்கு, தாவீதுடைய தேவன் எனக்கும் தேவனாக இருக்கிறார். நான் இன்னைக்கு நோவாவை குறித்து யோசிக்கும் போது சில காரியம் யோசித்து பார்த்தேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு இயேசுநாதர் படத்தை காட்டுறாங்க, காட்டிட்டு சொல்றாங்க, இதை காட்டுனாதான் ஜனங்களுக்கு தெரியுன்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. ஏங்க இதை காட்டுறீங்கன்னா, இயேசுநாதரை காட்டினாதாங்க அவர் இப்படின்னு தெரியும். ஆனா இயேசுநாதர் யாருன்னு தெரியாமலே ஒரு நோவாவும் ஏனோக்கும் ஆபிரகாமும் எல்லாருமே ஆராதித்திருக்கிறான். யோசித்து பாருங்க. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையை பெறுகிறதற்காக அவரை ஆராதித்து பெற்றிருப்பார்களே, ஆனால் அவரை பார்த்தார்களா? அல்லது போல அவர் படத்தை கேட்டாங்களா? இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்விதமாகத்தான் நாம் ஆராதிக்கிறோம். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுப்பார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த கிருபையை நாம் பெறுகிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கிருபை முதலாவது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நீங்கள் புலம்பல் 3, 22, 23 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. இந்த கிருபையை நான் நீங்கள் என்ன செய்யணும், வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த கிருபை எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சங்கீதம் 90:14 பார்த்தீங்கன்னா மோசே சொல்கிறா எப்படி தெரியுமா? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் எப்படி களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே முத கிருபையினாலே எங்களை என்ன செய்யணும், திருப்தியாக்குங்க. திருப்தியாகனா காலையிலேயே சோத்தை போட்டு சாப்பிடணும் இல்லை. என்னது 4 மணிக்கு எந்திரிச்சா போயிட்டு உட்காரணும். உட்கார்ந்து, ஏன்னா காலை தோறும் தட்டி எழுப்புகிறார், கற்றுக் கொடுக்கிறவனுக்கு போல கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய கிருபை அளவில்லாமல் கொள்வார். ஆண்டவர் இந்த காலை வேளை நம்முடைய கிருபையினால் என்ன திருப்தியாகுங்க, திருப்தியாகுங்கன்னு சொல்லுங்க. அந்த காலை வேளை கர்த்தர் திருப்தியாக கொண்டுள்ளவரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த திருப்தியானவனை என்ன செய்யணும், விட்டுட்டு ஓடிடக்கூடாது. என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தால் என்ன செய்யுங்க, என்னை விட்டுட்டு போயிருங்க.
மற்ற 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. என்ன சொன்னா, கிடைத்தால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேணாம் ஆண்டவரே, ஏன் கூடயே இருங்க ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் இருங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வாசித்தீங்கன்னு சொன்னா என்ன தெரியுமா, மோசே சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் கூட வந்தால் மட்டும்தான் நான் போவேன் ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீரு, உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறது, அந்த கிருபையினால என்ன திருப்தியாக்குறீன்னா நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னான். தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி சொன்னார், உன் வார்த்தையின்படியே நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். நீங்க 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஓம் வார்த்தையின்படி செய்வேன், நான் உங்களுடைய வருவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த கிருபையை பெறுறதுக்கு கொஞ்சம் நான் போகிறேன் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவர் இகழுகிறவரை இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 வாசித்தீங்கன்னு சொன்னால், அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ள. கிருபை யாருக்கு அப்படின்னா, பெருமை இருக்கக்கூடாது, நான்றது இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்னை தாழ்மைப்படுத்துகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் இருந்தும் கூட அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை எப்படி வருது, அவர் இது இல்லை 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 இல்லை, அது நமக்கு தேவையே இல்லை, அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நான் அவரை குற்றம் பிடிக்கிறேன்னா, நான் அவரை விட நல்லவன் நான் நினைக்கும் போது அந்த குற்றம் பிடிக்கிறேன். ஏற்றுக்கொள்றீங்களா? என்கிட்ட எவ்வளவோ இருக்குது, இதுல என்னத்தை நான் பிடிக்க இருக்குது அப்படின்னு நினைச்சு தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. அந்த பரிசேனுக்கு கொடுத்த கிருபை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட வந்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கிருபை நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 3:8 எல்லாரிலும் சிறியவனுக்கு தான் அது கொடுக்குறாரு. அந்த கிருபை யாரு? ஆண்டு சொன்னார், ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாட்டி என் மடியில் உட்காரதுக்கு இடம் கிடைக்காது. அந்த அளவு நம்ம மாற்றணுங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட எந்த பெருமையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. குழந்தைகிட்ட என்ன இருக்குது, அப்படி மாற்ற கற்று இந்த மாலையில் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த கிருபை நமக்கு கிடைக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும், இந்த கிருபையை சிலர் என்ன செய்வாங்க, போக்கடிச்சிருவாங்க. கிருபையை போக்கடிக்கிறதுனா தெரியுமா, அப்படின்னு போயிடுவாங்க. நீங்கள் யோனாவுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோனா சொல்கிறான் பாருங்க, பொய்யான மாயை பற்றி கொள்கிற தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு மாம்சம் மனசும் இச்சித்தவன்படி நடந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போய் அந்த நாத்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை தான், பொய்யான மாயை நம்பி கிருபையை போக்கடிச்சிட்டேன்னு சொல்கிறான். இல்லையா? இன்றைக்கி தேவப்பிள்ளையே, மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் மனம் திரும்புதல் வரணுமா? நாய் கடிச்சு தான் மனம் திரும்புதல் வரணுமா? கொக்கி போட்டு இழுத்து தான் மனம் திரும்புதல் வரணுமா? இல்லை, மனம் திரும்புதல் அதற்கு முன்னதாகவே வரணும். ஆண்டவரே அவ்விதமாக என்னை வழி நடத்துங்கன்னு சொன்னால் கத்தை செய்வோம். அதே வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஆதியாகமத்தின் புத்தகம் 19 வாசித்தீங்கன்னா, ஆண்டவன் சொல்கிறாரு, யாருக்கு? லோத்துக்கு சொல்கிறாரு, அந்த மலைக்கு ஓடிப்போப்பா, மலைக்கு ஓடிப்பா. என்ன செஞ்சிருக்கோம்? ஓடி பேசாமல் போயிருக்கணும், போயிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாம். இது என்னது? ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தால் எனக்கு என்ன செய்யுங்க, பக்கத்து ஊருக்கு போயிடணும். ஆண்டவர் ஜெபத்தையும் கேட்பார், அந்த ஜெபத்தையும் கேட்பார். நாம் ஆண்டோடைய சித்தத்துக்கு மாறா என்ன ஜெபம் பண்ணாலும் அதையும் கேட்பார்ன்றது இன்னொரு வசனம் சொல்கிறேன். என்னென்னா, எசேக்கியாவுக்கு ஆண்டர் அனுப்பி சொன்னால் இதுதாப்பா அவன் முடிவு அப்படின்ட்டார். நல்லது ஆண்டர்னு ஏற்றுக்கொண்டு தான் பிரச்சனையே இருந்திருக்காது. இல்லைன்னு அழுதோன்னு நினச்சா, சரி உன் விருப்பத்துப்படியே அவனை போய் சொல்லி இன்னும் 15 வருஷம் தரேன் சொன்னாரா? சொல்லிட்டு 15 வருஷம் போனோன்னு எப்படி இருந்துச்சு? ஐயோ, இது என் நாட்கள்லையா நடக்காமல் என் பிள்ளை நாட்கள் பாருங்கள். பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு, அக்கிரமத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான். கத்த சொல்லிட்டாரா போதும் அப்படின்னு போயிருந்தது ஒரு. அதுபோல் எதாக இருந்தாலும் சரி, கிருபையை போக்கடிக்கும். ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுதாப்பா உனக்கு ஆசீர்வாதம், மகளே இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நல்லதாண்டவரே ஏற்றுக்கொண்டா ஓகே. இல்லை இது இப்படி இல்லாத அப்படி வந்து இப்படி வந்து போனா எல்லாம் போச்சு.
அவங்க தான் கிருபையை போக்கடிக்கிறவங்க, அவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை வெறுக்கிறவங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை எதை நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வருதோ அத்தனையும் பற்றி கொள்ளத்தக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் 12:28 பார்த்தீங்கன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை செய்யணும், பற்றி கொள்ளணும். பற்றி கொள்ளும் பொழுது வேதத்திலே கடைசியான வசனம் என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம், எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கு. வேதத்திலேயே கடைசி அதிகாரம் என்ன அதிகாரம்? வெளிப்படுதல் சுவிசேஷத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்த கண்களிலே கிருபை கிடைப்பதாக. நம்ம எல்லாரும் எழுதுறோமா?